நான் வந்து விஜய்க்கோ ஸ்டாலின் சாருக்கோ எடப்பாடி சார் யாருக்குமே நான் வந்து கொத்தப்பட்டா இதெல்லாம் வந்து பேசவே கூடாது சார். 65% திராவிட கட்சிகளுக்கு தான் விழுந்திருக்கீங்களா? அது யாராவது ஒருத்தருக்கு விழுந்திருந்தா இவர் தோத்துருப்பாரு. அதனால வந்து நான் ஜெயிச்சிட்டேன் 41 பேர் இறந்தாங்க இல்லைங்களா? அப்போ வந்து எதுவுமே கண்டுக்கல, சைலண்டாக போயிட்டாரு, எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து அரசு பணின்றது இப்போ அவர் சிஎம் ஆகிட்டாரு கொடுக்குறாரு, இல்லைன்னா என்ன பண்ணுவார்? இது வந்து ரொம்ப தவறான செயல். இப்போ அதுவும் இல்லாமல் இவருடைய பர்சனல் விஷயத்துக்காக நடந்த ஒரு விஷயம். இப்போ ஒரு சிஎம் கூட கிடையாது, இவர் பண்ண ஒரு விஷயத்துக்காக இவர் வந்து அரசு பணி கொடுக்குறாருன்னா அப்போ அது என்ன அர்த்தம்? அதுதான் புரியல. அதான் மக்கள் கேட்குற கேள்வி. சிஎம் ஆகிட்டோம்னா மக்களுக்கு நல்லது பண்ணுறதை பற்றி மட்டும்தான் பேசணும் எங்கே போனாலும். அதை விட்டுட்டு திரும்ப திராவிட கட்சிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதே வேஸ்ட்டு. மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்யணுமோ அதை பற்றியே பேசணுமே தவிர டிஎம்கே அவங்க அப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. அதுதான் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மாற்றி பேசுகிறாங்கன்னு இப்போ புதுசாக அவங்கள வர வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மக்களுக்கு அரசு பணி கொடுத்ததெல்லாம் ரொம்ப அவருடைய சுயநலத்துக்காக பண்ணது தான். நான் வந்து 5 நிமிஷம் போய் பேசுனதுக்கே வந்து குளத்தில் கொத்தப்பரோட்டா போட்டாங்கன்னு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். மக்களுக்கு தெரியும் சார் என்னன்றது. 65% போட்ட மக்களுக்கும் தெரியும், இதில் 33% இதில் போட்டவங்களுக்கும் தெரியும். இப்போ ஜெயிச்சது கூட குழந்தைங்களோட ஓட்டை வாங்கி தான் ஜெயிச்சிருக்காரே தவிர அங்கிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரே தவிர மக்களாக போட்டதில்லை. 65% திராவிட கட்சிகளுக்கு தான் விழுந்திருக்குங்களா? அது யாராவது ஒருத்தருக்கு விழுந்திருந்தா இவர் தோத்துருப்பாரு. வந்து ப்ரெஷரில் போட்டது 65% திராவிட கட்சிகளுக்கு தான் விழுந்திருக்கு. சரிங்களா? அதனால் வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ரொம்ப தவறான ஒரு விஷயம். சார் அவர் பேசுகிற எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து எந்த பேப்பரும் இல்லாமல் பேசினாதான் நம்ம பேசுனது. கொத்தப்பட்டா இதெல்லாம் வந்து பேசவே கூடாது சார். வந்து ரொம்ப தவறான செயல். ஒரு சிஎம் வந்து இந்த மாதிரி பேசவே கூடாது. உங்களை ஒன்றுமே இல்லை, விஜய்னு பேர் சொன்னதுக்கே வந்துட்டு உங்களை விட 25 வயசு சீனியர். நம்ம எப்படி பேசுவோம் அப்படி தான். நான் வந்து விஜய்க்கோ ஸ்டாலின் சாருக்கோ எடப்பாடி சார் யாருக்குமே நான் வந்து உரியவனாக கிடையாது. நான் ஒரு பொது ஆள். எனக்கு விஜயும் பிடிக்கும், ரஜினியும் பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். ஆனால் அவர் வந்து தான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறங்கி வேலை பார்க்கணும். அப்படிப்பட்டவங்க தான் ஒரு உண்மையான அரசியல்வாதி. சும்மா நான் நடிக்கிறதுல 2 சீன் தான் நடிப்பீங்க, அதை வந்து எடிட் பண்ணி சேர்த்து தான் உங்களுக்கு படமாக காட்டுறாங்க. அதை போயிட்டு இவங்க தேட்டரில் இந்த ரசிகர்கள் படம் சம்பவம் பண்ணிருச்சுன்றாங்க. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒருத்தருக்கு மனிதாபிமானத்தோடு நம்ம வாழ்கிறது தான். மக்களுக்கு நல்லது பண்ணுற விஷயத்த ஜெயிச்சு சிஎம்மாவே பேசலை. அவர் வாயில் வந்துடும்ன்றாரு. சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தற்கூரின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறேன். தற்கூரினா இப்போ பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொன்னவங்களே அப்புறம் தற்கூரின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க, அது எனக்கு தான் கெட்ட பேர். இதை தான் நீங்கள் சொல்லி கொடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள இன்னும் ஏற்றி விட்ற மாதிரி தானே பேசுகிறீங்க சார். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தான் சார் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான் சார், சிம்பிளாக சொல்லணும்னா. இப்போ கூட லாஸ்ட்டாக ரஜினியை கண்டக்டரை ஒரு இது பண்ணி ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. இதை கூட அவர் சோசியல் மீடியா பார்த்துருக்காரு. திருச்சியில் பேசுகிறாரு, எல்லாமே மேனரிசம் பண்ணுறாரு சார். ரசிகர்களை அதாவது இவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரே தவிர மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியே பேசலை.